நல்லா இருக்கும். வெட்டி சிலை அடிச்சிருக்காங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒன்று செவ்வாய்க்கிழமை மட்டும். அதனால் எல்லாம் வந்து இறந்து உதிருது. இப்போ ரூகோ ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை இருக்குது, இது தொட்டு பார்ப்போம். வெட்டி சிலை அடிச்சிருக்காங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒன்று செவ்வாய்க்கிழமை மட்டும். அதனால் எல்லாம் வந்து இறந்து உதிருது. நோயால் அழிக்கப்பட்டு எல்லாம் செத்துருச்சு. சொன்னேன் வெட்டி சீலை என்பது எவ்வளோ வந்து அஸ்வினி, மாவு பூச்சி, வெள்ளையை, பூச்சி, செதில் பூச்சி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு இடம் இது வந்து கண்டமனூர், தேனி மாவட்டத்தில். இத்தனைக்கு அது செவ்வல்னி. அதிகமாக வெளில வர்றது எந்தது? பச்சையா சிவப்பா? ஹைபிரிட் ரகங்களுக்கு, குட்டை ரகங்களுக்கு தான் அதிகமாக வரும். அதிலே பின்னாடி பார்த்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. இந்த வீடியோ ஸ்பார்ஸ் ஆகிருக்குல்ல சார், சார் உங்களை தான், இல்லை உங்களுக்கு தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது பதில் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கா பாருங்கள். சுற்றி கொள்ளு போட்டிருக்கேன். பின்னாடி தென்னைக்கு பின்னாடி என்ன இருக்குது? டோட்டலாக கொள்ளு 5 கிலோ 1 ஏக்கருக்கு போட்டிருக்கு. அந்த கொள்ளு முழுசாக வறந்து அதுவே ஒரு தடவை விதை வச்சுக்கிறது, அடுத்த தடவை வச்சுக்கிறது. இந்த உயிர் நீங்கள் எந்த நடைபாதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் 15 நாளைக்கு ஒருக்க ப்ரஷ் கட்டுறோ அல்லது உழுதோ உங்கள் நிலத்தை சரி பண்ணி வச்சுக்கோங்க. மற்றதுக்கு போகிறது காய் வேறு அன்னைக்கு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உயிர் மூடாக்கு கொள்ளு, தட்டைப்பயிறு, ஈவன் தஞ்சாவூரில் ஒருத்தர் தேவான்னு சொல்லி அவர் வந்து முக்குனா, அதானே முக்குனா பீரியன்ஸ், அதுக்கு பேர் பூனைக்காளி போட்டிருக்காரு. ஸோ நான் இது நீங்கள் இங்கே போனீங்கன்னா புளியங்குடியில் போனீங்கன்னா அங்கே ஒரு பயிர் போடுறாங்க, நல்லா இவ்வளோ உயரம் வளர்ந்துருது. அது வளர்ந்தது என்ன செய்கிறாங்கன்னா கீழே போய் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கீழே போய் அந்த வேர் வந்திருக்குல்ல அதில் அந்த குட்டி அருவாளை வச்சு அறுத்து விட்றாங்க. அது 3-4 மாதத்துக்கு போயிடுது. இது ஃபுல்லாக களையை கோர அருவி கிடத்துக்கு. இதை தவிர வேறு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் ஊடு பயிராக கொள்ளு, தட்டைப்பயிறு அல்லது பலதானிய பயிர் இந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது வாழையில் தூக்கநாயக்கன் பாளையம் ஈரோடு. எனக்கு வந்து திண்டுக்கல் டு கன்னியாகுமரி 8 டிஸ்ட்ரிக் இருந்தது, 9 டிஸ்ட்ரிக்கு திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாத், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அப்புறம் இப்போ தென்காசி பிரிஞ்சு 10, 9 மாவட்டத்துக்கு நான் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அங்கே 100 பேர், கோயம்புத்தூரில் 300 பேர். அப்போ எனக்கு மாதத்துக்கு 10 பேர் கீழே, அவருக்கு மாதத்துக்கு 30 பேர். அதனால் ஒரு 5 ஆளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. வேலூர், திருச்சி, மதுரை 3 பேர் கொடுப்பேன். அப்போ நான் என்ன கேட்டேன், எனக்கு உடுமலைப்பேட்டை இந்த லைன் வர்றது கொடுங்கன்னு கேட்டேன். அப்புறம் சில சமயம் என்னை தூக்கி ஈரோடு டிஸ்ட்ரிக் போடுவாங்க. அப்போ தூக்கநாயக்கன் பாளையம் போனேன், ஈவன் ஓசூர் போனேன், திருவண்ணாமலை வந்தேன், இப்போ மதுரையாக இருக்கும்போதே. ஆனால் அதை வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஒவ்வொரு புது இடங்களில் நான் கிடைச்ச வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டேன். அப்போ தூக்கநாயக்கன் பாளையத்தில் அவர் 2 ஏக்கரை வச்சுக்க செவ்வாழை போட்டிருக்காரு. சார் என்ன சார் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது, எல்லாம் தட்டைப்பயிறு கொல்லாக போட்டு இருக்குது சார், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி குச்சை வச்சு தட்டிக்கிட்டு, சார் ஒன்றும் சார் குச்சை வச்சு தட்டிட்டு போனால் பாம்பு பூச்சி இருந்தால் அது போயிடும் சார், நம்ம எதுக்கு நம்மக்கிட்ட வரப்போது, நீங்கள் பின்னாடியே வாங்கினார். சார் இந்த தட்டைப்பயிறு எப்படி சார் பறிக்க முடியுமா, பறிப்பீங்களா? பறிக்க மாட்டேன். சரி அப்போ மடக்கி உழுவ மாட்டேன். உழுவீங்களான்னு கேட்டேன். உழுவ மாட்டேன். என்ன தான் செய்வீங்க? 4 மாதம் கழிச்சு அதுவே மடங்கிடணும் சார். ஸோ செலவை குறைக்கிறதுக்குரிய வழியை அவங்க செய்கிறாங்க, நம்ம அதை செய்கிறோமா? ஓகே, நீங்கள் இதை செய்யும்போது என்ன செய்யுங்கன்னா, ஒரு 25 மரத்துக்கு நடுவில் போட்டு பாருங்கள், சரியா? அதில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதிலேருந்து செய்யுங்க. தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு கலை கட்டுப்பாடு மட்டும், ஆனால் கோர இருந்துச்சுன்னா இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. அப்புறம் உங்கள் மட்டைகளை போடுறது. இப்போ திராட்சைக்கு நான் ஆர்கானிக் பண்ணேன் 2005 இந்த மே 26லேருந்து ஆகஸ்ட் 26க்குள்ளே ஒரு கிராப் கெமிக்கல் ஃப்ரீயாக எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து இப்போ மாதளைக்கு போயிருக்கேன் அதே இடத்துல, சரியா? அதில் 100 வட்டு வைக்கலை வாங்கி சுற்றி போட்டார். அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, காமிக்கிறேன் வாய்ப்பு இருந்தால். சரியா? வைக்கலை வந்து சுற்றி போட்டார். சார் தண்ணி இல்லாமல் போனதுக்கு கஷ்டப்பட்டேன், 2 களை எடுக்கிறதுக்கு 1 பைசா செலவு இல்லைன்னு சொன்னார். ஸோ வைக்கல் வச்சு மூடாக்கு போட உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போடுங்க. அல்லது மாடு கீடு சாப்பிட்டு மிச்சம் தட்டை இருக்குங்களா, அந்த தட்டையை மேலே போடுங்க. யார் வெட்டி வைக்கிறேன்னு வைக்காதீங்க. அதே மாதிரி பலதானிய பயிர் போட்டு வளர்த்திங்கன்னா அதை ப்ரெஷ் கட்டர் போட்டு அப்படியே மேலே முடக்க வச்சுங்க. இந்த மூடாக்க ஒரு 5-10 மரத்துக்கு நடுவில் நீங்கள் செயல்படுத்தி அதனுடைய சிறப்பை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு செய்யும்போது ஒரு சில விஷயங்கள் தப்பாக வரும். நான் மண்ணை பார்க்கல, தண்ணியை பார்க்கல, எப்படி இருக்குன்னு தெரியலை. அதனால்
அந்த விஷயத்தில் உங்களுக்கு சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் தூரை விட்டு தள்ளி மட்டும் செய்யுங்க. தூர் பகுதியில் போட்டிங்கன்னா சோப்பு கொண்டு சில சமயம் போய் ஓட்டப்பட்டு மரத்தை சாய்ச்சிது. அது வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியறதில்ல, மானிட்டர் பண்ண முடியலை. அப்புறம் தண்ணி சரியாக பாய்தான்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்கு இது வேணும். ஓகே, நெக்ஸ்ட்மா. ஸோ இது வெள்ளைக்கான விஷயம் போட்டிருக்கேன். இது நான் உங்களுக்கு சொன்ன வெற்றி சிலியத்தோட ரிசல்ட். சரி, அது வெற்றி சிலியம் மட்டும்தான் அடித்தோம்.